கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. அரிச்சுவடினா புத்தகம், புத்தகம்னா ஸ்கூல், ஸ்கூல்னா எக்ஸாம்ஸ். அது குறிப்பா 10th 11th 12th இந்த மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்ஸ். இதுல இருக்கக்கூடிய பயம், அதை பத்தி தான் போன வாரம் இந்த நிகழ்ச்சியில பேச துவங்கினோம். என்ன பேசணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ரீகேப்ல பார்த்துட்டு வந்துடலாம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. போன வாரம் என்ன பேசணும் அப்படிங்கறத ஒரு சின்ன ரீகேப். இந்த புக்கை திறந்தா தூக்கம் வருது அப்படிங்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உறக்கம் நாங்கள் வகுப்பறைக்கு போனோடனே ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா என்னன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படிக்கிறது ஒன்று, கான்சென்ட்ரேஷன் அதில் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 35 மதிப்பெண்ணா 35க்கு தான் போடுறாங்க. படிக்கிறீங்க, பாடுறீங்க, ஆடுறீங்க, தேர்வுக்கு பயம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்ல வரல. என்னோட கோல் பார்த்தீங்கன்னா சென்டம் தான், அது என்னால் முடியும். ஐம் கேபிள். சென்ற வாரம் இந்த தலைப்புல என்ன பார்த்தோங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நிகழ்ச்சிக்குள் தொடர்ந்து பயணிப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. எக்ஸாம் இஸ் நத்திங் பட் நம்மள நாம வேல்யூவேட் பண்ணி பரீட்சை செய்து பார்த்துக் கொள்வது. நம்மள நாம தான், மற்றவங்க கிடையாது. கொஸ்டின் மற்றவங்க கேட்கலாம், ஆனா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு நம்மள நாம தான் பரீட்சை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத சார் சொல்ல வர்றார். சார் சொல்றதும் அதே தான். அந்த பரீட்சையில நான் எவ்வளவு ரீச் பண்ணுவேங்கிறத, அந்த பரீட்சைக்கு முன்னாடி என்ன நான் என்ன சொல்றது, பரீட்சை நானே எனக்கு எழுதி பார்த்துக்கிட்டேனா அப்படிங்கிறது தான். இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பர்டிகுலர் என்னோட லிமிட் என்ன, என்னோட ஹையர் எவ்வளவுன்னு நான் பார்த்துட்றேன். இந்த தேர்வில் பார்த்துட்றேன், என்ன கொஸ்டின் நீ கொடுங்கயா பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதை நீங்க என்னைக்காவது எடுத்துருக்கீங்களா? எடுத்து பாருங்க. எல்லா எக்ஸாமும் ஊதிட்டு போயிட்டே இருக்கலாம். போட்டி போடுறது, ஊதிட்டு போயிட்டே நான் பார்க்குற மனப்பான்மை தான். பாசிட்டிவ் காம்படிஷன். போட்டி யாரு கூடனா கொஸ்டின் பேப்பரோட தான், ஃப்ரெண்ட்ஸோட இல்ல. ஓகே, இந்த இடத்துல நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பரீட்சை அப்படிங்கிறது என்னன்னா, இவங்க சொன்னதுல இருந்தே தான் நான் சொல்றேன். பரீட்சை அப்படிங்கிறது எவாலுவேஷன் தான், அவங்க சொன்ன மாதிரி. அதாவது மதிப்பிடுதல். எதை மதிப்பிடுறோம்னா நம்ம நாலேஜ் தான். ஆனா இந்த நாலேஜ் தான் வாழ்க்கையா அப்படின்னா, புத்தகத்திலிருந்து நம்ம இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து எடுத்துக்கிட்ட இந்த நாலேஜ் தான் வாழ்க்கையா அப்படின்னா கிடையாது. வாழ்க்கை பெரியது, ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த புத்தகத்துல நாம இந்த குறிப்பிட்ட வகுப்பறைகள்ல நாம படிச்சுக்கிட்ட இந்த புத்தகத்துல இருந்து கத்துக்கிட்டதுங்கிறது ரொம்ப 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 கம்மி. அது வாழ்க்கைக்கானது கிடையாது. வாழ்றதுக்கு, நம்ம சம்பாதிக்கிறதுக்கு அல்லது நமக்கு இருக்கக்கூடிய திறமை இன்னும் கொஞ்சம் நாலேஜை ஏத்திக்கிறதுக்கான கல்வி தான் அது. வாழ்க்கைக்கான கல்வி இந்த பள்ளிக்கூடத்துக்கு வெளியில நீங்க உங்க அப்பா அம்மா கத்துக் கொடுக்கறது, சமூகம் கத்துக் கொடுக்கறது, இன்னும் பலர் கத்துக் கொடுப்பதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வாழ்றதுக்கான கல்வி. இது வேலைக்கு போறதுக்கான ஒரு பேசிக் கல்வியா கூட இருக்கலாம். இல்லை இது இல்லாம உங்க வேலை வேறையாக கூட, மியூசிக் டைரக்டர் ஆகலாம். நீ உனக்கு இது தெரியும், இது சொல்ற இல்லையா கீபோர்டு, நீ ஒரு டாக்டருக்கு மியூசிக் டைரக்டர் ஆகலாம். ஓகே, சோ பரீட்சை, இந்த பரீட்சை இட் இஸ் நாட் கோயிங் டு டிசைட் யூ. இந்த மார்க் இதை பார்த்துட்டு இருக்க இங்க உட்காந்துட்டு இருக்க இந்த 7 பேர் மட்டும் கிடையாது. இதை பார்த்துட்டு இருக்க யாரையுமே இந்த பரீட்சையில வர மார்க் உங்க வாழ்க்கையை டிசைடே பண்ணாது. பெற்றோர்களும் இதை புரிஞ்சுக்கணும், மாணவர்களும் இதை புரிஞ்சுக்கணும். இந்த மார்க் இட் இஸ் ஜஸ்ட் உங்க ஸ்கூல்ல நீங்க படிச்ச படிப்பினுடைய மார்க்கே தவிர உங்களை மதிப்பிடுறது கிடையாது. ஒரு குழந்தையும் வேற வேற மாதிரி இருக்குது. சட்டையிலிருந்து, கடவுள் படைப்பு அப்படிதானே, கண்ணுல இருந்து மூக்குல இருந்து எல்லாமே, இங்க உட்காந்துட்டு இருக்க அத்தனை பேர் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு குழந்தையும் வேற மாதிரி இருக்கு. அவங்களோட லிமிடேஷன்ஸ் வேறையா இருக்கு, அவங்களுடைய காலச்சூழல் வேறையா இருக்கு, அவங்களுடைய பொருளாதார சூழல் வேறையா இருக்கு, வாழ்க்கை சூழல் வேறையா இருக்கு. அப்ப எல்லாத்தோட மதிப்பெண்ணும் வேற வேறையா இருக்கும். பெற்றோர்கள் கம்பேரிசன் பண்ணக்கூடாது. படிக்கிற நாம நல்லா படிக்கிறோம் பார்த்து பயப்படக்கூடாது. ஸோ எக்ஸாம் இட்ஸ் நாட் டு பி அஃப்ரைட். எக்ஸாமை பார்த்து பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இந்த எக்ஸாம்ங்கிறது வாழ்க்கையே கிடையாது. வாழ்க்கை மிக மிக பெரியது. பயப்படலாமா என்ன? தூங்காம இருக்கணுமா என்ன? அவசியம் இல்லை. எப்படி போலான்னா, சார் சொன்ன மாதிரி எக்ஸாமா வாடா பார்த்துக்கலாம். ஓகே, இட்ஸ் நத்திங், இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம். அவ்வளோதானே? எக்ஸாம் அவ்வளோதான். EXAM 4 வார்த்தை. இந்த 4 வார்த்தைக்குள்ள நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அவ்வளோதான். அப்படி பாருங்க. ஒரு இன்டெக்ரல் அப்படின்னா என்ன படிக்கிறீங்களா? மேக்ஸ்ல இன்டெகிரேஷன், வாட் இஸ் இட்?
பயந்து போயிட்டாங்க கிளாஸ் எடுக்க பயந்து போறீங்க ஈஸியா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பிசிக்ஸ் டீச்சரா இருந்தாலும் கூட இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷனுக்கு ரொம்ப சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். கையில் ஒரு லட்டு இருக்கு, இதை நீங்க உடைச்சிடுறீங்க, என்னவாகும்? பூந்தியை நல்லா கசக்குனா கல்லமாவாகும். இதாங்க டிஃபரன்ஷியேஷன். மறுபடியும் அதை அப்படியே ஒண்ணா பிடிச்சிங்கன்னா லட் ஆயிரும். இன்டகிரேஷன் புரியுதா? அழகா சொல்லுவாங்க. இதுதான் நான் சொன்னதும். எக்ஸாம் EXAM 4 வார்த்தை, இதுக்குள்ள நிறைய சப்ஜெக்ட்ஸ். தட்ஸ் இட். இட் இஸ் இன்டகிரேஷன். டிஃபரன்சியேஷன் இந்த 4 சப்ஜெக்ட், நிறைய சப்ஜெக்ட் சுருக்குனா எக்ஸாம் ஆகுது. ஒன்று சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கூட இந்த எலி பெருச்சாளி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது சாதாரணமாக சிமெண்ட் தரையை கூட குடஞ்சி உள்ளே போயிடும். ஆனால் ஒரு கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே அதனுடைய மூளை வேலை செய்யாது. பயம். சரிங்களா? இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த பீரியட், முக்கியமாக இந்த கொரோனா பீரியடு, இன்னொன்று உங்களுடைய எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிற ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டு தான் நீங்கள் தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க. ரைட்டா? ஓகே. சார் சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கோலை அப்படி செட் பண்ணிக்கிட்டு கூண்டை கூட கடிச்சு துப்பிட்டு வெளில வந்துடுங்க. எளினால முடியும் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா இப்போ சமயமாக கூட பேப்பரில் பார்க்குறோம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கான், கைண்ட்லி அவாய்ட் டு அப்ளை கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது நீங்கள் இங்கேயும் போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு மறுபடியும் மேலே போய் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது இது எல்லாத்தையும் நம்ம அட்டன் பண்ண போகிறோம், ஒன்றுமே இல்லை, அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற உணர்வோடு படிக்க ஆரம்பிக்கணும். எக்ஸாம் இஸ் நத்திங். ஓகே, நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு எ வில்லிங் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணணும். மேடம் சொன்னாங்க இல்லையா, பாசிட்டிவ் தாட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. இதில் கோப்பிங் ஸ்கில் அப்படின்ட்டு இருக்கு. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னா, ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் வரதான் செய்யும். ஏன்னா உங்கள் ஏஜுக்கு அது ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆனீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை டைவர்ட் பண்ணணும். அந்த டென்ஷனை நீங்கள் எப்படி டைவர்ட் பண்ணுறீங்க, எப்படி நல்ல விஷயத்தில் டைவர்ட் பண்ணுறீங்கிறது முக்கியம். அந்த டைமில் நான் போய் நிறைய சாப்பிடுவேன், அதிகமாக சாப்பிட்றது, அப்படி இல்லைன்னா என்ன பண்ண, நிறைய டிவி பார்க்குறது, நிறைய மொபைல் பார்க்குறது, கோவப்படுறது, தம்பியோட அம்மா அப்பாவோட சண்டை போடுறது, உங்களோட அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை நீங்கள் வேற மேலே யாராவது போடுறதுங்கிறது தான் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுது. ரைட்? ஆகுதா? கோவம் வருதா? அது இமீடியட்டாக யார் பேரண்ட்ஸ் மேலே, தம்பி தங்கச்சி மேலே போகுதா? ஃபர்ஸ்ட் அவங்க தான் உங்களுக்கு டார்கெட் இல்லையா? ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவங்க தான் டார்கெட். கோப்பிங் டெக்னிக்ஸ்ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் திங்கிறது, எத்தனை பேர் பிளே கிரவுண்ட் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? பிளே கிரவுண்ட் பார்த்து எவ்வளோ நாள் இருக்கும் எல்லாரும்? விளையாண்டு எத்தனை நாள் ஆச்சு? விளையாண்டு எவ்வளோ நாள் இருக்கும்? விளையாண்டு எத்தனை நாள் ஆச்சு? விளையாண்டு எவ்வளோ நாள் இருக்கும்? 2 years 2 years 2 years 3 or 4 months 3 or 4 months. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாண்டதே இல்லை, வெளியே விளையாண்டதே இல்லை. விளையாண்டதே இல்லை. 2 years இருக்கும். 2 years இருக்கும். ஓகே. நீங்க எல்லாம் விளையாண்டு ரீசெண்டா? சோ ரீசெண்டா மைக்ல 2 days ஆச்சு விளாண்டு. குட், வெரி குட், வெரி குட். கேஷ் ஒரு 1 week அந்த மாதிரி. 1 week தான். எவ்வளோ ஒரு நாள் எவ்வளோ நேரம் விளையாடுறீங்க? இல்ல டைம் இருந்தா லஞ்ச் பிரேக்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவீங்க. ஓகே. இன்னைக்கு நிறைய இதுலயும் வந்து விளையாட விடுறது, பெட்ரோலும் விடுறது இல்ல. எனக்கு இங்க டவுட்டே இதுதான். ஆ என்ன விளையாண்டீங்க? ஓ, வீடியோ கேமா இல்ல நிஜமான கேம்ஸா? அதானே. இல்ல விளையாண்டாவே இவருடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் அதுதான் சொல்ல வரேன் எல்லாம் நான். வெளியில இப்போ வரும், எல்லா அழுக்கும் வெளியில வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ங்கிறது எக்ஸாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பண்றது. ஸ்கூலும் சரி, பேரண்ட்ஸும் சரி, பிடி பீரியடை கேன்சல் பண்றது, குழந்தைங்களோட யூஷுவல் ப்ளே பண்ற கேம்ஸ், மியூசிக் எல்லாம் இல்ல, படிக்கணும் அதை கட் பண்ணுங்க, இது படிக்கணும் நீங்க கட் பண்ணுங்க. இது இன்னைக்கு இல்ல, இது இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் சோ லாங். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே அதேதான். நீங்க அவங்களுக்கு ஒரு 1 hour or half an hour per day நீங்க விளையாட விட்டாலோ, அவங்களுக்கு பிடிச்ச மியூசிக் அவங்கள ப்ளே பண்ணாலோ விட்டாலோ, இல்லைன்னா கேட்டு விட்டாலோ, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது 80 to 90% இன்க்ரீஸ் தான் ஆகும், குறையாது. நீங்க half an hour கொடுத்தீங்கன்னா அவங்க 4 மணி நேரம் படிக்கிறது 2 மணி நேரம் படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, ஹாப்பியா ஜாலியா போவாங்க. நீங்க அது 1 hour கட் பண்ணீங்கன்னா நீங்க 10 மணி நேரம் கொடுத்தாலும் அது அவங்க படிக்க முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள். இப்போ ஸ்கூல்லங்கிறது இப்போ ஆல்ரெடி கோவிட் டைமே இல்லை, இருக்கிற பிடி பீரியட் போயிடுச்சு. வீட்டுக்கு வந்தா டைம் இல்லை, இடம் இல்லை, குழந்தைங்களை வெளியே விட முடியாத ஒரு பயம், இது எல்லாமே இருக்கும்போது ஸ்கூல் மட்டும் தான் ஒரு இடம் இருக்கு விளையாடுறதுக்கு. என் பையனை அன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தான். இந்த வாரம் ஃபுல்லாவே கேன்சல் பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு பீரியட் கூட ப்ளே பண்ண விடல, தயவுசெய்து ஏதாவது பண்ணுங்க மம்மி, ஐ கான்ட் டூ திஸ் அப்படின்ட்டான். விளையாட விடுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டாயமாக அவங்க வீட்டில் விளையாட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க ஸ்கூலில் வந்து அந்த பிடி பீரியட் மட்டும்தான் விளையாட்டு பீரியட்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க.
வீட்டை சுற்றி ஓடினாவே, வீட்டுக்குள்ளே ஓடினாவே அது விளையாட்டு தான். அது அவங்க விளையாட்டாக நினைக்கிறது இல்லை. அதுதான் காரணம். பிடி இப்போ ஸ்கூலில் வந்து 8 பீரியட் இருக்குன்னா, ஒரு பீரியடு பிடி பீரியட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் பிடி பீரியடு, இதுதான் விளையாட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பெற்றோர், குறிப்பா குழந்தைகளோட பெற்றோர் அதை நினைக்கிறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்ல இருந்து இன்னொரு பெட்ரூம்க்கு ஓடுறாங்க. இந்த அக்கா வீட்டில் இந்த 2 பேர், டாக்டர் சொல்ல வரதா, அவங்க அந்த 2 பேரும் ஓடுகிற பொழுதே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபிசிக்கலாக ஃபிட் ஆகுறாங்க. அது வந்து அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க மென்டலாக என்ன ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்னா, எங்கள் ஸ்கூலில் கொடுக்கல, அதனால என்னால் படிக்க முடியல அப்படின்னாங்க. பட் வீட்டில் ஓடுறதும், பெட்ரூமில் வந்து வீட்டுக்குள்ளே அடித்து விளாண்டுக்குவாங்க, அதுவும் விளையாட்டு தான். அது யாருமே அவங்க நினைக்கிறது இல்லை. கரெக்ட். என்ன இதே என்னுடைய கருத்தை அதான் சொல்லுங்க. ஸ்கூல் பொறுத்தளவுக்கு, ஸ்கூலும் ஹவுஸ் ரெண்டுமே, ஸ்கூல் பொறுத்தளவுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம்னா, எல்லார் வீட்டில் ஒரு குழந்தை 2 குழந்தைங்க, மேக்ஸிமம் ஒரு குழந்தை, 2வது குழந்தை இருந்தாலும் நல்ல கேப், ஒன்று 10வதுல இருக்கும், ஒன்று 1st 2ndல இருக்கும். அப்போ அவங்க 2 பேருக்குள்ள உள்ள விளையாடுறதுங்கிறது அவுட் ஆஃப் கொஸ்டின். பக்கத்தில் இருக்கிறது யாருன்னே தெரியாது. ஸோ ஒரு இடத்துல அவங்கனால ஒரு ஃப்ரீயான ஒரு கிரவுண்ட், அவ்வளோ ஒரு பெரிய கிரவுண்டு, ஒரு இடம், குழந்தைங்க இத்தனை குழந்தைங்க ஒரு அண்டர் 1 ரூஃப் எல்லாம் இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம், ரொம்ப எல்லாம் நம்ம விளையாட சொல்ல, ஒரு 15 minutes or half an hour per day வீட்டில் வந்து விளையாடுறது ரொம்ப நல்ல விஷயம், விட்டாலும் இடம் இருந்தாலும். பட் அந்த ஒரு half an hour of play, நான் சொல்ல ஒரு வாரத்துக்கு நீங்க ஒரு 2 பீரியடே வைங்களேன், டெய்லி கூட நான் சொல்லல, வாரத்துக்கு ஒரு 2 பீரியட் வைங்க, குழந்தைங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகும். டெய்லி எல்லாம் பிடி பீரியட் கிடையாது, நார்மலாவே 2 தான் இருக்கு வாரத்துக்கு. இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார், இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ஓடி பிடிச்சி விளாடுவோம். என்னோட ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock வீட்டுக்கு போவேன், 6 o'clock டியூஷன், 9 o'clock ரிட்டர்னு, அப்புறம் மறுபடியும் 10 o'clock ஸ்லீப், அவ்வளோதான். என் சிஸ்டர் இருக்கான்னு சொன்னாங்க, பட் அவங்க வந்து டிஸ்டன்ட்டு, சென்னையில் இருக்காங்க, ஒர்க்கில் இருக்காங்க, அதனால் அவங்களையும் என்னால் பார்க்க முடியாது. வீட்டுக்கு பக்கத்துலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள் இல்லை. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் ஸ்கூலில் மட்டும்தான், வேறு எங்கேயுமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. டாக்டர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் ஃபைன். உங்களோட ரொட்டீன் தான் பிரச்சனையாவே இருக்குது இங்க. டாக்டர் சொல்ற மாதிரி ஸ்டிக்ட் இன்டு ஸ்டடீஸ். அந்த என்டார்ஃபின்ஸ் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு. என்டார்ஃபின்ஸ் இஸ் ஹாப்பி ஹார்மோன். இப்போ எல்லாரும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கே நமக்கே யாராவது ஒரு புது ட்ரெஸ் வந்து கொடுத்தாங்க, இல்லை உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம், 10வது 11வது 12வது படிக்கும் போது ஹாப்பியே வந்து அவங்க மூஞ்சிலேருந்தே போயிடும். அதுதான் இப்போ அந்த யாராவது வந்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு ஹாப்பியா ஒரு ஃபீலிங், அந்த ஹாப்பி ஃபீலிங் அந்த ஃபுல் டேக்கு போகும். வெளியே வந்து எல்லாருக்கிட்ட ஒரு ஸ்மைல் கொடுப்போம், ஓ வெரி நைஸ், ரொம்ப நாள் நம்மளே ஒரு உள்ளிருந்து ஒரு ஹாப்பினஸ். அது நீங்க அவங்களுக்கு ஒரு half an hour கொடுத்தீங்கன்னா அந்த உள்ள ஒரு ஹாப்பினஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த ஹாப்பினஸே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலை டெஃபினட்டா இன்க்ரீஸ் பண்ணும். அந்த பிளேங்கிறது எக்காரணத்துக்கும் பிரேக் பண்ணாதீங்க. அந்த 10th 11th 12th அதிகமாக தான் கொடுக்கணும்னு தான் நான் சொல்வேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஓகே. இப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து ஒரு கிராமத்து பள்ளிக்கூடம் மாதிரி தான். எங்க ஹெட்மாஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு செட்டில்மெண்ட் வந்துட்டார். 10th பொறுத்தளவுக்கு, 10th வரைக்கும் தான் இருக்கு, 10th பொறுத்தளவுக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்துட்டுனா அன்னைக்கு கேம்ஸ் ஒரு பீரியட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, வராதவனும் வருவதற்கு ஒரு வாய்ப்பு போய் இழுத்துட்டு வந்துடுவான், பிடிச்சிட்டு வந்துடுவாங்க, அவங்களே கூப்பிட்டு வராங்க. இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாகுது, இந்த வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் கட் பண்ணிட்டு ஏதோ ஒன்று வரலாம் இப்போ அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு வருவதற்கும் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ கேம்ஸ் ஆடின மாதிரி இருக்கு, எல்லாரும் அந்த மாதிரி ஃபுல் அட்டெண்டன்ஸ். இதை கேட்டோன்னா இப்போ 6th 7th இதெல்லாம் நாங்களும் வரோம், எங்களுக்கு ஃபுல் அட்டெண்டன்ஸ், எங்களுக்கு கேம்ஸ் கொடுங்க. நல்ல ஐடியா, சூப்பரான ஐடியா. கேம் சொல்லி வர வச்சு விளையாட வச்சு கிளாஸ் பாக்கி 7 பீரியட் உட்கார வச்சிருக்காங்களே, அதான் பெஸ்ட் பாயிண்ட் அவுட் ஆஃப் திஸ். அப்ப வாத்தியார்கள் கேக்குறாங்க, நாங்களும் எங்களுக்கு வந்து ஒரு பீரியட் ஃப்ரீ கொடுத்துருக்கோம். இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், இன்னோவேட்டிவ், அதுதான் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். டைம் நமக்கு டைம் இல்ல, 3 மாசம் தான் இருக்கு, இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஏதாவது இன்னோவேட்டிவா ட்ரை பண்ணி டைம் கிரியேட் பண்ணோம்னா அவங்களோட மெமரி பவர், அவங்களோட டைம் கூட வந்திருக்காங்க. சோ இட் இஸ் சம்திங் லைக் அதுக்கு உதவுது. அது மீறி நீங்க சொன்ன அந்த விஷயங்கள் அவங்களை ரிலாக்ஸ் பண்றதுக்கான விஷயங்களாவும் இருக்குது. கண்டிப்பா. இன்னொன்று வந்து நம்ம பேசணும், வந்து குடும்பங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அம்மா அப்பா இவங்களுடைய உறவு, அதுவும் வந்து நம்ம பேச வேண்டிய ஒரு காரணம். இதுவும் வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்க பள்ளிக்கூடத்தில் நிறைய டிஸ்பியூட் குடும்பங்கள்ல, அம்மா அப்பா நிறைய பேர் பிரிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, அப்பா மோஸ்ட்லி இந்த கூலி வேலைக்கு போகிறோம் எல்லாம் ஃபுல்லாக, இவங்களாம் மேபி மெட்ரிகுலேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் ரொம்ப அவங்க கதைகள்லாம் ஒரு டாப்பிக்காக எடுத்து. ஆமாம், இது வந்து அவங்க இதை வந்து கேரியரே பாதிக்குது. இல்லை, அந்த எபியூஸுங்கிறத நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு சைல்ட்ஹுட் அட்வர்சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். குழந்தைங்களை இருக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி எபியூஸோ பார்க்குறதோ, யாரை அடிக்கிறதோ, வீட்டுக்குள்ளே இருக்கிற சண்டையோ, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அவங்களோட மைண்டில் எவ்வளோ எஃபெக்ட் ஆகுது, அதனால அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் எவ்வளோ எஃபெக்ட் ஆகுதுங்கிறதே ஒரு நமக்கு ஒரு ஃபுல் ஸ்டடியும் இருக்குது அதுக்கே.
பயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப பாதிக்குது. அப்பதான் நம்ம சொல்றோம் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம சாதிச்சு காட்டணும். அதுக்கு வந்து நாம என்ன செய்யணுமோ அதை நாம் பார்க்கணும். என்ன இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னே இருந்தா அப்புறம் அப்படியே அது உன்னை அப்படியே அவங்களுடைய இறக்கிடும். சொன்ன மாதிரி அவங்களுடைய குடும்ப சூழலும் ஒரு விதத்துல ஒரு காரணம் தான். ஆமா. ரெண்டாவது இப்போ பாத்தீங்கன்னா பெற்றோர் recent-ஆ, அதுக்கேத்த ஒரு ஆ, சூழலை அமைச்சு கொடுக்கணும். அமைச்சு கொடுக்கணும். ஆனா இப்போ நிறைய ரீசெண்டா நான் பார்த்தேன், நிறைய 10th 12th மக்கள் have lost their parents. கோவிட்னால அம்மா அப்பா இறந்திருக்காங்க. அவங்கனால அதுல இருந்து அவங்க இன்னும் மீண்டு வரல. அதை பத்தி யாரும் பேசல, எல்லாம் அப்படியே 10th தள்ளிட்டாங்க. அவங்கனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அவங்கனால படிக்க முடியல, நிறைய ப்ராப்ளம்ஸ். அதனாலே அவங்கனால அவங்களோட அப்படி பார்க்கும்போது நிறைய குழந்தைங்க பிளெஸ்ட் இல்லைங்களா? அவங்க அம்மா அப்பா பெற்றோர் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க, ஸ்கூல் டீச்சர் சப்போர்ட் பண்றாங்க, உங்களுக்கு சாப்பாடு துணி தூங்குறதுக்கு ஒரு இடம் எல்லாம் இதெல்லாம் பேசிக்கா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. அது கிடைக்காம நிறைய பேர் இருந்தாலும் நல்லா படிக்கிறாங்க. ஸோ அதை நம்ம we have to take it as an example. என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாணவன் போய் சாதாரண, அதாவது 100க்கு 100 மார்க் வாங்கணும் அப்படின்னு அவன் யோசனை. அப்படி வாங்கணும் அப்படின்ட்டு போய் கடவுள்கிட்ட கேட்டாராம். சரி நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னாராம். இவன் போய் எல்லா கடவுளையும் ஒவ்வொரு வாரம் வணங்கினாங்க. கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லா கடவுள்கிட்டையும் நான் கேட்டேனே, இன்னும் எனக்கு அந்த 100 மார்க் வரலையே அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் ரொம்ப வருத்தப்பட்டானான். வருத்தப்பட்டு கடவுள் எனக்கு என்ன கொடுக்கல, மதிப்பெண் கொடுக்கல, நான் வாழ்வதை விட சாவதை மேல் அப்படின்னு சொல்லிவிட்டு மலையிலேருந்து கீழே விழுந்து இறந்து விடுகிறான். இறந்த பிறகு அவன் எங்கே பண்ணிக்கிறான், மீண்டும் பரலோகத்துக்கு தான் போகிறான். அங்கே போய் அதே கோபத்தை காமிக்கிற அந்த கடவுள் அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்கிட்ட போய் சொல்கிறான், நான் 100 மார்க் வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் என்ன பண்ணல, கடவுள் தரேன்னு என்ற சொன்னார், ஆனால் அவர் கொடுக்கல, அதனால தான் நான் இறந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு. அந்த தூதன் போய் கடவுள்கிட்ட கோவப்பட்டாரான். ஏன் மனிதனை நீ படைச்சிங்க, மனிதனுக்கு தேவை ஞானத்தையும் கொடுத்துருக்குறீங்க, இவனுக்கு எல்லா திறமையும் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, ஆனால் மதிப்பெண் அவன் வாங்கணும்னு அவனுடைய எண்ணம் இருந்தது, ஏன் நீங்கள் அந்த மதிப்பெண்ணை கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கடவுள் சொன்னாராம், அவன் புத்தகத்தை வாங்கினானா அப்படின்னு கேட்டாராமா. புத்தகத்தை வாங்கினானா, புத்தகம் என்பது படிப்பதற்கு, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் புத்தகம் என்பது உங்கள் சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம். அதை தான் நான் என்னுடைய மாணவன்கிட்ட சொல்லக்கூடியது ஒன்றான், ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாது. இந்த பாட புத்தகம் என்பது உன்னை சமுதாயத்தில் உன்னை அங்கீகரிப்பதற்கு மட்டும்தான். நீ அதை விட வாழ்க்கைகள் என்பது நீங்கள் சொன்ன மாதிரி உன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், ரெண்டாவது மீடியாக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் தன்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படுகிறது. அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு தேவை. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னம்பிக்கை, குறிக்கோள், மன உறுதி இருந்துச்சுன்னா கட்டாயமாக தேர்வு என்பது உங்களுக்கு கடினம் இல்லை, மிகவும் எளிதுதான். என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ வழக்கமாக நான் என்ன பண்ணுவேன்னா, இதோட ஷோ முடிச்சிருவேன், நான் ஒன்று சொல்லி முடிச்சிருவேன். ஆனால் எனக்கு இந்த ஷோவில் இருந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் வாட் யூ கெயின்டு, ஒரு ஃபீட்பேக் மாதிரி எனக்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபீட்பேக் என்ன ஆகும்னா, இதெல்லாம் நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் சொல்ல போகும்போது பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒருவேளை ஒரு ரீகேப் மாதிரி கூட ஆகலாம். வாட் யூ கெயின்ட் அவுட் ஆஃப் திஸ், உங்களுக்கு என்னென்ன கிடைச்சதுங்கிறது மட்டும் சொல்லலாம் சார். இப்போ வந்து என்னோட நார்மல் ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் ஃபுட்டு ஸ்லீப்பு ரெண்டுத்தையுமே நான் வந்து ஸ்கிப்பே பண்ண மாட்டேன். இப்போ மேம் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது என்னோட அந்த ஹேபிட் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஹேபிட் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். வெரி குட், வெரி குட். ஓகே. மேம் சொன்ன மாதிரியே ஸ்லீப் வந்து நல்லா கண்டினியூ பண்ணணும். 8 ஹவர்ஸ்னால் அந்த 8 ஹவர்ஸ் கரெக்டாக ஸ்லீப் பண்ணணும் அப்படின்றது. ஓகே, வெரி குட். ஓகே. ஸ்டடீஸ் பண்ணும்போது எப்படி ஸ்கெடியூல் போட்டு ஸ்டடீஸ் பண்ணுறது இப்போ அந்த மேடம் சொன்ன அந்த 1 3 7 அந்த மெத்தடாலஜி. யா, குட். மெமரியில இருக்கிறதுக்கு ரெப்படிஷன்ன்ற ஒரு டெக்னிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபைன். அதே மாதிரி சார் இந்த ஸ்லீப் அண்ட் ஈட்டிங் சைக்கிள். தென் ஐ காட் அ நியூ வே டு லுக் அட் எக்ஸாம்ஸ், லைக் அ சேலஞ்ச், நாட் லைக் சம்திங் டு ஃபியர்ட் ஆஃப். ஓகே, வெரி குட். ஓகே. ஒழுங்கா தூங்கணும், நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம இருந்துட்டா போதும், எக்ஸாம் பெரிய மேட்டர் இல்லை, அவ்வளோதான். அவ்வளவுதான். சூப்பர், குட். அந்த வார்த்தை தான். ஓகே, ஃபைன். வெரி குட். பிளானிங் அண்ட் ஸ்லீப்பிங். பிளானிங், பிளான் பண்றதே கஷ்டமா இருந்தது அப்படிங்கும்போது இப்போ வந்து பிளானிங் ஓகே இருக்கு. ஓகே. ஸோ இந்த நோட்ல தான் நான் இந்த சப்ஜெக்டை முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இங்க இருக்கவங்களுக்கும் சரி சொல்லிக்கிறது, கடைசியாக சொல்லிக்கிறது இதுதான், பரீட்சைகள் புத்தகம் சார்ந்தது தான். கல்வி நிலையங்களை வைக்கக்கூடிய பரீட்சைகள்
வாழ்க்கையில தினசரி 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 எல்லாரும் எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்க அப்பா அம்மாவாகட்டும், நாங்க எல்லாருமே. ஸோ கெட் ரெடி ஃபார் தட் எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கு எல்லாம் ரெடி ஆகும். இந்த எக்ஸாமை படிச்சு ஈஸியா ஃபேஸ் பண்ணிட்டு போகலாம். எக்ஸாமுக்கு ஃபியர் ஆகுறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த எபிசோடோட நேமே வந்து என்னன்னா எக்ஸாம் ஃபியர், அதாவது பரீட்சை பயத்தை எப்படி கையாள்வது தான். நாங்க சொல்றது என்னன்னா பரீட்சைக்கு பயமே அவசியம் இல்லை. பரீட்சை என்பது பயப்படுவதற்கான விஷயமே இல்லை. பரீட்சை என்பது கடந்து செல்வதற்கான ஒரு விஷயம். உங்களை நீங்களே எவால்வேட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் சார் சொன்ன மாதிரி. ஸோ இதை பார்த்து பயப்படாம உங்களோட ஸ்டடி பேட்டர்னே மாத்தி தாராளமாக பண்ணலாம். இதுக்கான முயற்சிகள் உங்களோட டீச்சர்ஸ் எவ்ரி ஒன் இஸ் ரெடி டு டூ இட். உங்க வாழ்க்கை உங்களுக்கு முன்னாடி பெருசா விரிஞ்சு கிடக்குது. அது இந்த பரீட்சை அதை சுருக்கிடாது. பரீட்சையை பார்த்து பயப்படாதீர்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய்.